நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்க வேத பகுதி அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் வசனம் 9 மற்றும் 22. ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 9 and 22. முதலாவது 9வது வசனத்தை பார்க்கலாம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கலாம். லிஸ்திரான்ற ஒரு பட்டணத்துல பவுலடியார் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்படி அவர் பிரசங்கிக்கும் போது அங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர்ல ஒருத்தர் தாயின் வயிற்றுல பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருக்கிறவரு. அவரு பவுல் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அவரை பவுலடியார் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவரிடத்துல இருக்குங்கிறத உணர்றாரு. இத அவர் எப்படி உணர்றாரு? அவர் ஒரு தெய்வ மனிதன், அநேக இடங்கள்ல பிரசங்கிச்சிருப்பாரு. ஒரு வார்த்தைய ஒருத்தர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். சிலர் வெறுமனே அந்த வார்த்தைகளை என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. ஒரு சிலர் காதல கேட்டுட்டு இருப்பாங்க, ஆனா இருதயத்திற்குள்ளார அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மாத்திரமே அதோடைய வேல்யூ, அதாவது அதனுடைய மதிப்பை அறிந்து அதை அவங்களுக்குள்ள உள்வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருத்தராதான் இந்த சப்பானி இருந்திருக்காரு. அப்படி ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவரிடத்துல இருக்குங்கிறத அவர் பார்த்ததும் அவர் என்ன பண்ணிருக்காரு, நீ எழுந்து காலோன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு உரத்த சத்தத்தோட சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே அவர் குதித்து எழுந்து நடந்தார் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல போட்டிருக்காங்க. இந்தபடி பவுலடியார் அவர் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோட அவர் கவனிக்கிறாருங்கிறது தெரிஞ்சதுனால்தான் உடனேவே இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை அந்த சப்பானியானவர் ரிசீவ் பண்ணி அந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டாரு. அவர் உடனே சுகமடைந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு காரியம் நடக்குதுன்னா நாம அங்க இருக்கிற அற்புதத்தை பார்க்கறத விட ஆண்டோடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோட நாம் அந்த வார்த்தைகளை வாங்கி கொண்டிருக்கோமா அதை முதலாவதாக கவனிக்கணும். நாம பிரசங்கங்களை கேட்கிறோம், போதகங்களை கேட்கிறோம், சபைகள்ல ஆகட்டும், யூடியூப்ல ஆகட்டும், டிவியில ஆகட்டும், இல்ல எந்த மீடியம்லயா இருக்கட்டும். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம உணர்வுள்ள இருதயத்தோட பெற்றுக்கொள்றோமா? அது எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு கொடுத்த வார்த்தைகள், அதன் மூலமா நம்முடைய விசுவாசம் வர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ரிசீவ் பண்ற மனநிலைமையில இருக்கோமா? அப்ப மாத்திரம் இல்ல, வேதத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் அதை தினமும் செய்யற ஒரு டாஸ்கா பண்றோம், எத்தனை பேர் அதை உண்மையாகவே தியானிக்கிறோம். அப்படி தியானிக்கும் போதுதான் அந்த வார்த்தைகளோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரங்கள்ல இந்த வார்த்தைகளை நாம தியானிக்கும் போது நம்முடைய மனதுக்குள்ளார வேறே கவலைகள் நிரம்பி இருந்தாலோ இல்ல வேற எதை குறித்தாவது ஆசைகள் இருந்தா கூட இந்த வார்த்தைகளை சரிவர நம்மளால ரிசீவ் பண்ணிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி இந்த வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் போது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் நம்மளால தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அப்படி அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தோட நம்ம வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கணும், தியானிக்கணும். அதை இந்த பகுதி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல 22வது வசனத்தை பார்க்கணும்னா, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த வசனத்துல பவுலடியார் சீஷர்களை பார்த்து, நீங்க மனம் தளர்ந்துட வேண்டாம், நம்ம இந்த மாதிரியான கஷ்டங்களை பார்க்கும்போது அதனால விசுவாசத்துல கொஞ்சமும் பின்னடைவு அடையக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. எதனாலனா, அந்தியோகியா அப்படிங்கிற பட்டணத்துல அவர் போதனை செய்து கொண்டிருக்கும் போது அங்க யூதர்களும் அநேகரும் பவுலடியார கல்லெறிந்து அவரை பட்டணத்துக்கு வெளியில இழுத்து கொண்டு போய் போட்டுட்டாங்க. அப்படி அவர் ஆல்மோஸ்ட் இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவர் திரும்பி எழும்பி பட்டணத்துக்குள்ள போயிட்டு அங்க எல்லாருக்கும் பிரசங்கிச்சுட்டு அதற்கு பின்னாடி திருப்பியும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோகியா இந்த மாதிரியான பட்டணங்களுக்கு சீஷர்களை பார்க்கும்போதுதான் இந்த விஷயத்த சொல்றாரு. பவுலடியாருக்கே இப்படியான காரியங்கள் நடக்குதுன்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சீஷர்களுக்குள்ள நிச்சயமா ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் முக்கியமா எல்லாருக்கும் என்ன சொன்னாரு, அதாவது அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொன்னாரு, உலகத்துல எங்கேயும் போயிட்டு எல்லாரையும் சீஷராக்க சொன்னாரு. அப்படி சீஷராக்கும் போது அவங்களுக்கு
இந்த அற்புத அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திடன் வரும். ஆனா உபத்திரவங்களை பார்க்கும்போது அந்த விசுவாசத்துல ஒரு சின்ன பின்னடைவு கூட வரக்கூடாது அப்படிங்கிறத இங்க அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு உணர்த்துறாங்க. இந்தப்படியான உபத்திரவங்கள் எல்லாமே நாம கடந்து வர வேண்டியதே அப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க. நாம கடந்த சில தினங்களை தியானிக்கிற வசனங்கள்ல கூட நமக்கு பாடுகள் படவும் அருளப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்த்திருக்கோம். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லியிருக்காரு? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்னு. இந்தப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தான் அப்போஸ்தலர்கள் தங்களை நினைச்சிருக்காங்க. அதனால்தான் இந்த உபத்திரவங்களை திடத்தோட கடந்து வந்திருக்காங்க. சீஷர்களையும் திடப்படுத்திருக்காங்க. இந்த பகுதியில மாத்திரம் இல்ல, 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல கூட இந்த உபத்திரவங்களாலே ஒருவனும் அசைக்கப்படாத படிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன்வேலையாலும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இந்த இடத்துல தீமோத்தேயுவை அனுப்பி இந்த மாதிரியான உபத்திரவங்களுக்கு மத்தியில அவங்க எந்த இடத்துலயும் பின்னடைவு அடையக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள திடப்படுத்துறதுக்காக அனுப்பப்படுறாரு. இப்படி உபத்திரவங்கள்ங்கிறது நமக்கு எந்த நேரத்திலுமே வரக்கூடிய ஒன்று. அதுவும் நாம எப்படி அந்த சப்பானி அங்க விசுவாசத்தினால அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி கொண்டிருந்தாரோ அவரும் ஒரு நாள் சீஷரா மாற்றப்படக்கூடியவர். இந்தபடி நாமளும் அற்புதங்களை வாங்கி கொண்டு சில நேரங்கள்ல நம்மளும் சீஷத்துவத்துக்குள்ளார போவோம். இந்த இடத்துல அந்த சப்பானியா இருந்தவரை மாத்திரம் இங்க சீஷர்னு சொல்லல, அநேக சீஷரை அவங்க திடப்படுத்துறதுக்கு மனதான் இதை உபதேசிச்சாங்க. ஆனா நாம சில நேரங்கள அற்புதங்களை வாங்கி கொண்டு ஆண்டோடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு சீஷராக மாறும் போது உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனோம்னா அந்த இடத்துல நம்ம மனம் தளர்ந்துடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்துல எந்த ஒரு பின்னடைவும் இருக்கக்கூடாது. பவுலடியார் இத்தனை நிந்தைகளை கடந்து வந்த போதும் அந்த விசுவாசத்துல எப்படி உறுதியாய் நின்றிருக்காரு. அந்தப்படியான விசுவாசம் நமக்குள்ள வேணும். அப்பதான் நாமளும் சந்தோஷத்தோட நம்மளுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்கோன்னு அவரை போல சொல்ல முடியும். அந்த ஒரு உறுதி நமக்குள்ள வேணும்னா இயேசு கிறிஸ்துவை பற்றுக்கொள்ளும் விசுவாசத்திலேயும் நம்மளுக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும். அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றதுங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். அதை நம்ம உணர்ந்து கொள்றதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அதற்காக தேவனிடத்தில் நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, உங்களிடத்திலிருந்து நாங்களும் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. ரட்சிப்புக்கேற்ற உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதில் விசுவாசம் வைக்கிறவர்களாக அப்பா இந்த அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஊழியத்தை எடுத்து செய்யும் சீஷர்களாக நாங்கள் மாறும் போது இந்தப்படியான உபத்திரவத்தின் பாதையை கண்டு நாங்கள் ஒரு நாளும் மனமடிவாக கூடாது தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் உறுதியாய் எழும்பி நிற்கணும். நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடினோம், ஓட்டத்தை முடித்து கொண்டோம்னு சொல்லிட்டு அப்பா உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த திடமனதை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே. இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலேயே நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுங்கிறத அறிந்து கொள்வதற்காக இந்தப்படியான வார்த்தைகள் எங்களுக்கு காண்பிச்சதற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம் ராஜா. அந்தப்படியான உணர்வுள்ள இருதயத்தோட நீங்க எங்களை தயவாய் நடத்துவதற்கு உண்மையே நோக்கி பார்க்கிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.